ஹலோ என்று உங்களுடன் ஒரு நிமிடம். இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கும்போது இரண்டாம் வார்த்தையாக அவர் லூக்கா 23வது அதிகாரம் 42ஆம் வசனம் 43வது வசனத்தில் இப்படி சொல்லுகிறார். இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்று ஒரு கள்வன் பேசுகிறார். இயேசு கிறிஸ்துவினிடத்தில் 2 கள்வர்கள் அங்கே அறையப்பட்டிருந்தார்கள். ஒரு கள்வர் என்ன செய்தார் என்று சொன்னால், நாம் நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், ஆனால் அவரோ நீதிபரராக இருக்கிறார், ஒரு குற்றமும் செய்யவில்லை, அவரை தண்டிக்கிறார்கள். இதை நீ உணரலையான்னு மற்ற கள்வருக்கு சொல்லுகிறார், எடுத்து சொல்லுகிறார். அப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் அவர் இயேசுவை நோக்கி சொல்லுகிற வார்த்தை தான், ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும். இது நடப்பதற்கான பின்னணி என்னன்னா, அந்த கள்வர் தன் நிலை உணர்கிறார், இயேசு யார் என்று உணர்கிறார், தான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு பாவ அறிக்கையை அவர் செய்கிறார். நான் தப்பு பண்ணவன்னா எனக்கு தண்டனை நியாயம்தான், ஆனாலும் நீங்க உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைச்சிருங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறார். ஆண்டவர் இந்த ஜெபத்தை கேட்டு அவருக்கு சொல்ற பதில் தான், இன்றைக்கு நீ என்னுடன் கூட பரதேசில் இருப்பாய். ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கை வாழாவிட்டாலும் அவரிடம் அறிக்கையிட்டு ஒப்புரவாக்கும் ஒரு வாழ்க்கையை வாழ இந்த சிலுவை நம்மை அழைக்கிறது.